கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு என்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் இருக்கிறது. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த நாள் தேவனுடைய அதிகாரங்கள் உங்கள் வாழ்விலே, உங்களுடைய சூழ்நிலையிலே செயல்படும் ஒரு நாளாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்று அவர் மிகுந்த அமைதலான நன்மையிலே உங்களை குடியேற்றும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. God will begin to reveal His authority in your life, and He will begin to see a change in your atmosphere. He calms your storms and will cause you to dwell in the reality of His peace. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே எனக்கு ஞாபகத்துக்கு வருகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் பல ஆண்டுகள் ஓமான் தேசத்துல மஸ்கெட்ல பல ஆண்டுகள் ஊழியம் செய்தோம். அந்த நாட்டிலே ஒரு டிரைவிங் டெஸ்ட் என்று ஒன்று இருக்கும். லைசன்ஸ் எடுப்பதற்கு அங்கே ஒரு டிரைவிங் டெஸ்ட் இருக்கும். அதுல நாம் அந்த வாகனத்திலே அமர்ந்து அதை ஓட்ட வேண்டும். அப்பொழுது பக்கத்தில் அந்த இன்ஸ்பெக்டர், அந்த ஆய்வாளர், அவர் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பார். அவர் சொல்லுகிற இடத்திற்கு நாம் அந்த வாகனத்தை ஓட்டி செல்ல வேண்டும். நாம் விதிமுறைகளின்படி அந்த வாகனம் ஓட்டுகிறோமா என்று அவர் கண்காணித்துக் கொண்டே இருப்பார். நாம் சரியாக ஓட்டுவோம் என்றால் அதற்கு பின் அந்த ஓட்டுநர் உரிமத்தை அவர் சான்றளிப்பதன் பேரிலே நமக்கு வழங்குவார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல ஒரு சம்பவத்தை நான் இங்கே பார்க்கிறேன். இயேசு அவருடைய விசுவாசத்தை பரீட்சிக்கும் பொருட்டு அவர் படவிலே அமர்ந்து கொண்டு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். வேதத்திலே அழகாக எழுதியிருக்கிறது, அவர்கள் அவரை கொண்டு போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. 36ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். நம்முடைய பிரயாணங்களிலே நாம் அவரை கொண்டு போகிற நிலைமையாய் இராமல் அவர் நம்மை நடத்துகிற விதமாய் இருக்க வேண்டும். நம்முடைய பிரயாணங்கள் இனிதே அமைய வேண்டும் என்றால், தேவன் விரும்பும் இடத்தை நாம் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் அவர் நம்மை நடத்த வேண்டும். நாம் அவரை கொண்டு போகக்கூடாது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆயினும் ஒரு விசுவாச பரீட்சைக்காக நான் சொன்னது போல இப்படியாய் தேவன் அவர் தம்மை கொண்டு போவதற்கு அனுமதிக்கிறார். அவர் கப்பலின் பின்னணியத்திலே இருக்கிறார். இவர்கள் படவை செலுத்துகிறார்கள். அந்த படவு செல்லுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது 37ஆம் வசனத்திலே, பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அதற்கு முன்னே இயேசு அக்கறைக்கு போக வேண்டும் என்று அவ்வளவு தீர்மானமாய் சொன்னதின் காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால், இந்த புயலையெல்லாம் கடந்து அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கதரேனருடைய நாட்டிலே கதறிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனை தேடி இயேசு போகிறான். வேதத்தில் வல்லுநர்களாய் இருக்கிறவர்கள் ஆராய்ச்சி செய்து எழுதி வைத்திருக்கிறார்கள், இவன் மிகுந்த ஐஸ்வர்யவானாய் இருந்தவன், மிகவும் ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தவன். ஆனால் பிசாசுகள் அவனை பீடித்தபடியினால் எல்லாவற்றையும் இழந்தவனாய் அவன் இப்பொழுது கல்லறைகளிலே குடியிருக்கிறான், பிரேத கல்லறைகளிலே குடியிருக்கிறான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிசாசுகள் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டால் அது ஒரு முடிவுக்கு நேராக அவனை கொண்டு வருகிறது, ஒரு அழிவுக்கு நேராக அவனை கொண்டு வருகிறது. அவனுக்கு பைத்தியம் பிடித்தது போல அவன் காணப்பட்டபடினால் அவனுடைய ஆஸ்திகளை எல்லாம் பலரும் எடுத்துக்கொண்டார்களாம். காரணம், கேட்பதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி. அதனால்தான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவனுக்கு தெளிவு வந்தபோது அவர்கள் அதை கண்டு பயந்தார்களாம். ஐயோ, இவனுக்கு தெளிவு வந்து விட்டதே, இவன் எல்லாவற்றையும் எடுத்து விடுவானே திரும்பமா என்று சொல்லி. எனவேதான் இயேசு கிறிஸ்துவும் அவனை தம்மோடே வருவதற்கு இடம் கொடாமல், மகனே, நீ இந்த தெக்கப்போலியிலே தானே இரு, இந்த தெக்கப்போலியிலேயே இருந்து உன்னுடைய எல்லாவற்றையும் திருப்பிக்கொள், எனக்காகவும் என் ராஜ்யத்திற்காகவும் அநேகரை என்னிடத்தில் திருப்பிக்கொள் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை கொடுத்து அங்கே விட்டார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆயினும் இந்த பிரயாணத்தை நாம் கவனிப்போம்.
இந்த பிரயாணத்திலே ஒரு பெரிய புயல் வந்திருக்கிறது. அந்த புயல் மோதிக்கொண்டிருக்கிறது. இயேசு எங்கிருந்தார் என்று சொல்லி பார்த்தால் கப்பலின் பின்னணியத்திலே இயேசு தலையணை வைத்து படுத்திருந்தார். ஏன் அந்த இடத்தை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், ஒரு கப்பல், ஒரு படகு, அது அலைகளினாலே அலைவுபடும் போது அதிகமாய் அலைவுபடும் இடம் இருக்கிறதே, அது கப்பலின் பின்னணியம். அந்த கப்பலின் பின்னணியத்திலே இயேசு அங்கே இருக்கிறார், நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு இருக்கிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஒரு காரியத்தை மறந்துவிடக் கூடாது. உங்கள் வாழ்க்கை என்னும் படகு தத்தளிக்கிற சூழலை வருகிற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், அது மிகவும் அதிகமாய் அலைவுபடும் இடத்திலே இயேசு இருக்கிறார். இன்றைக்கு அந்த இயேசுவை நீங்கள் எழுப்புவீர்கள் என்று சொன்னால், அன்றைக்கு அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் என்று 39ஆம் வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் அவர் உங்களுடைய சூழ்நிலையை உருவாக்குகிறார், அதாவது பிரச்சனைகளை உருவாக்குகிறார். இந்த போராட்டங்கள் எங்கிருந்து உருவாகிறதோ அந்த சோர்ஸ் என்று சொல்லுகிறோமே, அந்த காரணத்தையே தேவன் கடிந்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாக ஒரு மிகுந்த அமைதலை அவர் உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார். அன்றைக்கு அப்படித்தான் மிகுந்த அமைதல், அந்த மிகுந்த அமைதலை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இன்னைக்கு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி ஒரு பெரிய அற்புதத்தை இயேசு செய்ய விரும்புகிறார். நிச்சயமாக அவர் எதை அமைதலாக்க வேண்டுமோ அதை அமைதலாக்கி, எங்கே அற்புதத்தை செய்ய வேண்டுமோ அங்கே அற்புதத்தை செய்து தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், தெளிவடைய வேண்டிய ஒரு நாள் இந்த நாள், திருப்பிக் கொள்ள வேண்டிய ஒரு நாள் இந்த நாள். எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் மிகுந்த அமைதலிலே குடியிருக்கும் நாள் இந்த நாள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.